அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்விகளுடன் ஆவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னத்துல் வல் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரியின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆலிம் ஹஜ்ரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் என்ன கேள்வியுடன் வரான்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து ஐசர் ஜஹான் பேசுறேன். சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க, அதிர்த்து இருக்காங்க, விளக்கம் தருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது என்னுடைய கேள்வி, நம்ம மார்க்கத்துல இந்த கண்ணேறல் ஏவல் பற்றிய விளக்கம் சரி மருத்துவம் குர்ஆன் சரியா மருத்துவம் இது உண்மையா? சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் அதிர்த்தவர்கள். உங்களுடைய கேள்வி, இந்த கண்ணேறு கந்திஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஏவல் சூனியம் என்றெல்லாம் சொல்கிறாங்க, இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்குதா? அதே போல் இதற்கு அப்படி இருந்தால் குர்ஆன் ரீதியில் இதற்கு தீர்வு என்ன என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குதுங்க, அல்லாஹ் தஆலா படைச்சி வச்சுருக்கான், அவ்வளோதான். ஏன்னா இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்திஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது, கல்லா கதிரை மாற்றுகிற சக்தி எதற்குமே கிடையாது, ஏதாவது ஒன்றுக்கு இருக்கும் என்றிருந்தால் அது இந்த கந்திஷ்டிக்கு தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு வலிமையானது அந்த கந்திஷ்டிங்கிறது, அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணேறு என்பது உண்மையானது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நடைமுறையில் கூட சொல்லுவாங்கல்ல, கல்லடி பட்டாலும் பரவாயில்லை, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதன் மார்க்க பிரகாரம் அது உண்மை தான். சரி, அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா அப்படின்னு ஒரு துஆ சொல்லி தந்திருக்கிறாங்க. அதாவது கண்ணேருடைய அந்த கண்ணுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இதனுடைய பொருள். அதே போல் விஷ ஜந்துக்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற அர்த்தத்தை உள்ளடக்கியது தான் இந்த துவா. இதை ஓதிக்கொள்ளலாம். அதே போல் இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், அந்த ரெண்டையும் கூட ஓதிக்கொள்ளலாம். இந்த குர்ஆனில் என்ன தீர்வுன்னு கேட்டிங்கல்ல, இதுதான் தீர்வு. இந்த ரெண்டு சூறாவை ஓதுனாக்கா இந்த கந்திஷ்டினுடைய பாதிப்பிலிருந்து நம்ம நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளணும். அதே போல் இந்த ஏவல் சூனியம், இந்த ஏவல் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் வார்த்தைகள். இப்போ நமக்கு என்ன, இந்த பேய் பிடித்தல்னு ஒன்று இருக்குது, அது இருக்குதா சொல்கிறாங்கல்ல, பேய் பிடிக்குதுண்டு, அது இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே அப்படி ஒன்று இருக்குதுங்கிறத வேறொரு விஷயத்துக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டால், இந்த வட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கல்ல இந்த உலகத்தில், இவங்கெல்லாம் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், இந்த பேய் பிடித்தவங்கெல்லாம் இருக்கிறாங்களே இவங்க மாதிரி தான் அவங்களும் அங்கே எழுப்பப்படுவாங்க. பேய் பிடித்த நிலையில் அங்கே எழுப்பப்படுவாங்க. பேய் பிடித்தவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் உதாரணமாக சொல்லி காட்டுறான். பேய் பிடித்தல்னு ஒன்று இருக்க போய் தான் நல்லா அதை உதாரணமாக காட்டுறான். பேய் பிடித்தல்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அது எப்படி அல்லாஹ் உதாரணமாக காட்டியிருப்பான்? அதனால் ஒன்று இருக்குதுங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு சமயத்தில் அவருடைய துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ஒரு சிறுமியை பார்க்குறாங்க. அந்த சிறுமியுடைய முகமெல்லாம் மஞ்சனித்து இருக்கிறது, மஞ்சள் கலரில் மாறி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க. ஃபைன்ன பிஹா அந்நவிரா, காரணம் ஜின்னுடைய பார்வை இந்த சிறுமியை தீண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இந்த மாதிரி எல்லாம் உண்டு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஜின் அப்படிங்கிறது ஷைத்தான். ஏன்னா ஷைத்தானே ஜின்னில் ஒரு வகை தான். ஏன்னா இபிலிஸை பற்றி அல்லாஹ்வுக்கு சொல்லும் பொழுது, இபிலிஸ் தானே ஷைத்தான்களுக்கெல்லாம் தலைவர். அது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, கான மினல் ஜின்னி, இந்த இபிலிஸ் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான் என்று தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான்.
அப்போ இந்த பேய் பிசாசு இப்போ ஷைத்தான்லாம் சொல்கிறோமே அதுவெல்லாம் ஜின்னில் ஒரு வகை. அப்போ இந்த இதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறணுங்கிறது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. அதனால் இதுவெல்லாம் இறைவன் படைத்து வைத்தது இருக்கத்தான் செய்கிறது. இதனுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்படுறதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துவாவை நம்ம ஓதணும். அதே போல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுனாலும் பாதுகாப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆயத்துல் குர்சின்னு இருக்கு பாருங்க, அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சி. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. ஒருவர் உறங்குகின்ற போது இந்த ஆயத்தை ஓதிட்டு படுத்தா அவர் தூங்கி முழிக்கிற வரைக்கும் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை இவருக்கு பாதுகாப்பாக நியமிக்கிறான். இப்போ ஷைத்தான தீங்கிலிருந்து பாதுகாப்பு இவருக்கு கிடைக்கணுங்கிறதுனால அல்லாஹ் தஆலா மலக்குமாரை நியமித்து வச்சிடறான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்திற்கு கூட சிறப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குலவுது பிரபில் ஃபலாக்கள் குலவுது பிரபின் நாஸ் அதையும் கூட ஓதிக்கிட்டு வரலாம். இது போன்ற தீங்கிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து சாஜிதா பரன் பேசுறேங்க சார். சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. இந்த மாதிரி ஸ்கூல்ல சுதந்திர தினத்துக்கு டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க சார். சரி, அது ஆடலாங்களா ஆடக்கூடாதுங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் அதற்கு. இந்த படிக்கிற ஸ்கூல்கள்ல எல்லாம் அங்கே படிக்க இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்களை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது ஆட்டம் பாட்டம் இதில் பங்கெடுக்க சொல்லுவாங்க. அதான் டான்ஸுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் வேண்டுகோள் வைக்கிறாங்களே, அதன் பிரகாரம் நம்ம டான்ஸு ஆடலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. அறவே கூடாதுங்க. அப்படி நிர்பந்தித்தா கூட நம்ம உரிய முறையில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளை நீ டான்ஸ் ஆடித்தான் ஆகணும் நிர்பந்திக்க முடியாது. இதுவெல்லாம் நம்ம நாட்டு சட்டத்திற்கும் முரணானது. அவங்க சொல்லலாம், விரும்பினவங்க செய்யலாம், விரும்பாதவங்க செய்யாமலும் இருக்கலாம். அதனால இதிலிருந்து நம்ம ஒதுங்கி கொள்ளணும். அவங்க நிர்பந்திக்க முடியாதுங்கிறதா சொல்ல வர்றேன். சப்போஸ் ஒரு பேச்சுக்கு நிர்பந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலே நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட படிப்பு தேவையில்லையில. ஏன்னா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேருக்கும் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லையில. எத்தனையோ இந்த ஸ்கூல்னால வேறு ஸ்கூல் இருக்குது நமக்கு. அதனால் டான்ஸுங்கிறது ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அது செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் அது ஆடைகள் கூட அரைகுறையான ஆடைகளை எல்லாம் உடுத்தி இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க. அதுவெல்லாம் கூடாது. இன்னும் சொல்ல போனால் பெண் பிள்ளைகள் என்பது இயற்கையிலே கூச்ச சுபாவம் இருக்க வேண்டும், வெட்கம் நாணம் இருக்கணும். அதுதான் பெண்களுக்கு உண்டான சிறந்த ஆபரணங்கள், வெட்கம் நாணம் எல்லாம். இந்த மாதிரி மேடை ஏறி டான்ஸிங் ஆட சொன்னாக்கா நாளடைவில் அந்த வெட்க சுபாவமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போயிடும். அப்படி இன்றைக்கி சில பேர் நம்ம பார்க்குறோம்ல. அதனால் அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, மார்க்கத்து முரணானது. நீங்கள் அப்படி நிர்வாகம் சொன்னால் கூட நம்ம ஒதுங்கிக்கிறலாம். இல்லை செஞ்சுத்தான்னு சொன்னால் உரிய முறையில் எடுத்து சொல்லலாம். அங்கே உள்ள அந்த ஸ்கூலோட ஹெச்எம்கிட்ட எடுத்து சொல்லலாம், அது உங்களுடைய டீச்சர்கிட்ட சொல்லலாம். இது எங்களுடைய மார்க்கத்தில் இஸ்லாம் மார்க்கத்தில் இதுவெல்லாம் கூடாது மேடம், அதனால் நாங்கள் இது செய்யக்கூடாது, எங்கள் மதப்பிரகாரம் இது கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களும் புரிந்து கொள்வாங்க. அவங்க சந்தோஷப்படவும் செய்வாங்க. பரவாயில்லையே, சின்ன பிள்ளை இருக்கும் பொழுதே தன்னுடைய மார்க்கப்பரகம் நடக்குங்கிறதுல இவ்வளோ உறுதியாக இருக்குது அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம மேலே சந்தோஷப்படுவாங்க அந்த டீச்சர்மாருவெல்லாம். அதனால் டீச்சர் சொல்லிட்டாங்களே நம்ம ஆடாமல் இருந்தால் கோபிப்பாங்களே அப்படின்னு நினைக்க தேவையில்லை. உரிய முறையில் இங்கே எடுத்து சொல்லுங்கள், அவங்களே சந்தோஷப்படுவாங்க. அதனால் இங்கே செய்ய தேவையில்லை. அப்படி மீறி செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னாக்கா இது இஸ்லாமிய சட்டத்துக்கு முரணானது மட்டுமல்ல, வேறு ஒரு வகையில், அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கருத்தை போய் ஒரு ஆட்டு திணிக்கக்கூடாது, நிர்பந்திக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம். அப்போ அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தை பற்றி கூட நம்ம முறையிடலாம், அப்போ குற்றம் சுமத்தலாம். அப்படி நம்ம இந்த மாதிரி புகார் செஞ்சாக்கா அது சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் அப்படிலாம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சலாம் அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் சலாம். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். ஹஜ்ரத் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சிருக்குது ஹஜ்ரத். சரிம்மா, உங்க லைன் கட் ஆகிறது மட்டும் கேள்வியை கேட்டுருங்க. ஹஜ்ரத், எங்க தம்பி ஒருத்தர் மவுத் ஆயிட்டாருங்க ஹஜ்ரத். சரி, அவர் சிறுவயசுல சூசைட் பண்ணிட்டா அப்படிங்கிறது.
சரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசளவு ரொம்ப பாதிக்குது. அல்லாட்ட வந்து நாங்க துவா கேட்போம், அவங்க நரகத்துல இருந்து காப்பாற்று. எங்களுக்கு அந்த மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. எனக்கு 2 குழந்தைங்க. நான் எந்த இதுவும் இல்ல, தமிழ் படிப்பும் இல்ல, இந்த படிப்பும் இல்ல, முத்தாளா இருக்கு. சரிம்மா, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை ஹஜ்ரத் அவர்கள் தருவார்கள். உங்களுடைய கேள்வி, உங்களுடைய சகோதரர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு வந்து மன்னிப்பு இருக்குதா? மார்க்க விஷயம் நாங்கள்லாம் தெரியாம இருந்துட்டோம், இந்த மாதிரி நடந்து போச்சு, அவருக்கு மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க. துவா செய்யுங்க, நிச்சயமாக மன்னிப்பு இருக்குது. ஏன்னா இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. அது நம்ம மன்னிப்பு இருக்குதா நம்ம சந்தேகப்பட வேணாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்பிரு அன் யுஷ்ரக பிஹி, இறைவன் அவனுக்கு இணை வைப்பதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். யக்பிரு மா தூன தாலிக லிமன் யஷா, ஆனால் மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இணை வைப்பை தவிர வேறு எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நானவங்களும் மன்னிச்சிருவான். அப்படிங்கும் பொழுது தற்கொலை செய்து கொள்வது மிகப்பெரிய பாவம், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அல்லாஹ் நாடினால் மன்னிக்கக்கூடிய பாவம் தான். அதனால நீங்க துவா செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமா உங்களோட சகோதரருக்கு மன்னிப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டா, இந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நானும் எனது நண்பரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனோம். ஏன்னா அவங்களாம் சஹாபிகள். போனோம். அப்படி இருக்கும் பொழுது என் நண்பருக்கு வந்து திடீர்னு நோய் ஏற்பட்டு போச்சு, அந்த காய்ச்சல். அதோடைய வேதனை பொறுக்க முடியாம என் நண்பர் வந்து வாளை எடுத்து விரலை வெட்டிக்கிட்டார். ரத்தம் பீரிட்டு பாய்ந்து அதிலேயே வஃபாத் ஆயிட்டாரு. இது ஒரு வகையில தற்கொலை தான். இப்படி நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்துச்சு. இதே தான் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் நண்பர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு நாள் நான் கனவுல பார்த்தேன், என் நண்பரை நல்ல நிலையில இருந்தாரு. அப்போ வந்து நான் கேட்டேன், அல்லாஹு தாலா உங்களை வந்து எப்படி அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அல்ல என்னை நல்ல நிலையில் வச்சிருக்கிறான், நான் ஹிஜ்ரத்து செஞ்சேன்ல, அதனால என்னுடைய பாவங்களை நான் மன்னிச்சு என் நல்ல நிலையில் வச்சிருக்கிறான். அந்த நண்பர் வந்து நல்ல நிலை இருந்தாலும் கையை மட்டும் ஒரு துணியால மூடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் நண்பர்கிட்ட நான் கேட்டேன், எல்லாம் கனவுல தான் நடக்குது. என் நண்பர்கிட்ட கேட்டேன், ஏன் உங்களுடைய கையை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவன் நண்பர் சொன்னாங்க, நான் வந்து கையை வெட்டிக்கிட்டேன்ல, அதனால நீங்க தானே இது செஞ்சீங்க, அதனால நாம் சரி செய்ய மாட்டோம்னு எனக்கு சொல்லி தரப்பட்டு விட்டது, அதனாலதான் இப்படி மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ கனவு கலந்து முடிஞ்சு போச்சு. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யார சொல்லலாம், இப்படி கனவு பார்த்தேன், என் நண்பரை பார்த்தேன், இந்த நிலையில் இதுவெல்லாம் நடந்துன்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அங்கேயே செய்றாங்க, அல்லாஹும்ம இறைவனே வலி யதைஹி ஃபக்பிர், அவருடைய 2 கைகளுக்காக அவரை நீ மன்னித்து விடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப தற்கொலை செய்து கொண்ட ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்ல நிலையில இருக்கிறாரு. ஆனாலும் அவர் கையை வெட்டிக்கிட்டதுனால அந்த பாதிப்பு இருந்தது. அந்த பாதிப்பை அகற்றுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன அறிவிக்குன்னு சொன்னா, தற்கொலைங்கிறது ஒரு பாவம். அப்படி பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டா கூட அவங்களுக்கா நம்ம பாவ மன்னிப்பு தேடலாம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுறாங்கல்ல, அப்ப நம்மளும் பாவ மன்னிப்பு தேடலாம். நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த துஆவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சகோதரருக்கு மன்னிப்பு கொடுப்பான், சந்தேகமே இல்லை. அதனால நீங்க தொடர்ந்து துஆ செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுடைய சகோதரருக்கு மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ் தஆலா மன்னித்து நல்ல நிலையை கொடுப்பான். ஆமீன். மிக சிறப்பான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் எங்கிருந்து பேசுறீங்க ஜி? கொல்லாபுரம் அப்துல். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, உங்களோட கேள்வியை கேளு. ஹக்கீகா பத்தி கேட்கணும். கேளு. ஆண் குழந்தை பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்குது. சரி, இதற்கு வந்து ஹக்கீகா கொடுக்க முறை என்ன? இது சில 3ஆம் தேதி பெண் ஆண் குழந்தை பிறந்ததுக்கு மறுநாள் அன்று கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது, ஹக்கீகா கொடுக்கல. இதை வந்து 7 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, 9, 10, 11 கொடுக்கலாமா? இதை பற்றி சட்டம் விளக்க சொல்லுங்க. சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். அக்கீகா சம்பந்தமாக கேள்வி வச்சிருக்கிறீங்க. ஆண் குழந்தை பிறந்தால் எப்படி, பெண் குழந்தை பிறந்தால் எவ்வாறு கொடுப்பது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதே போல் எந்த நாளில் கொடுக்கணும், 7ஆம் நாளில் தான் கொடுக்கணுங்கிறாங்களே, அந்த 7ஆவது நாளில் கொடுக்க முடியாவிட்டா 9, 10 இந்த மாதிரி நாட்கள்லையும் கொடுத்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. முதலாவது, இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை எப்படி அவங்க அக்கீகா கொடுப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளை கொடுங்க, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு அக்கைக்கா கொடுங்கன்னாங்க. இப்போ இது கூட இஸ்லாம் பெண்களுக்கு அளிக்கக்கூடிய சலுகையில் ஒன்று தான். ஏன் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும், அப்போ செலவு கூடுது. பெண் குழந்தை பிறந்துட்டா 1 கொடுத்தா போதும், செலவை குறைக்கிறது மார்க்கம். அப்போ பெண்களுக்கு எத்தனையோ சலுகைகளில் இது ஒரு சலுகை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த அக்கைக்கா கொடுக்குறது நோக்கம் என்னன்னு கேட்டால், குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காக, எந்த இடையூறும் வராமல் பாதுகாப்புக்காக கொடுக்கறது தான். இந்த ஆண் குழந்தைக்கு 2 ஆடு கொடுக்கணும்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ள ஒரே டயத்தில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 1 கொடுக்கலாம், அதுக்கு பிறகு வசதி வாய்ப்பு வரும்பொழுது இன்னொரும் கொடுத்து கொள்ளலாம். சரி, ஒரு 2 அளவே கொடுக்க முடியாது, 1 தான் கொடுக்க முடிந்தது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அதனால 2 கொடுத்தா நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறணும், கட்டாயங்கிறது அல்ல. சரி, இப்போ இந்த கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்து 7வது நாளில் அந்த குழந்தைக்காக அக்கைக்கா கொடுங்க, அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை சூட்டுங்க, அந்த குழந்தையினுடைய முடியை இறக்கி தங்கமோ வெள்ளியோ எடைக்கு நிகராக நீங்கள் தர்மம் செஞ்சிருங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ 7வது நாளில் செய்யுங்கன்னு சொன்னதுனால 7ல் செய்வது அப்படிங்கிறது மிக ஏற்றமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த 7வது நாளில் கொடுக்க முடியாவிட்டால் 14வது நாளில் கொடுங்க. அப்படி 14வது நாளே கொடுக்கலன்னு சொன்னால் 21வது நாளில் கொடுங்க என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 7 7 7 இப்படி கூட்டிக்கிறணும். 7 இன்னொரு 7 கூட்டியெல்லாம் 14 வந்துடும், இன்னொரு 7 கூட்டினா 21 வந்துடும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எப்போ வேண்டுமானாலும் நம்ம கொடுத்து கொள்ளலாம். சரி, 7வது நாள்னு சொன்னாங்களே, அதுக்கு முன்னால் 2வது நாள் 3வது நாளில் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாமே. ஏன்னா 7வது நாளில் பேர் வைங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அப்படின்ற ஒரு பேர் கொண்ட குழந்தை பிறந்துச்சுல, அந்த பிறந்த அன்னைக்கே அவங்க குழந்தைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் அருமை தோழர்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு நான் இப்ராஹிம் என்று பெயரிட்டு விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ 7வது அன்னைக்கு பேர் வைங்கன்றது அவங்க தான் சொன்னாங்க, பிறந்த அன்னைக்கு அவங்களும் பேர் வச்சிருக்கிறாங்க. இதில் என்ன புரிஞ்சு சொன்னால், எப்படி வேணுமாலும் செய்யலாம், 7ங்கிறது ஒரு கட்டாயம் அல்ல அப்படிங்கிறது தான். இப்போ சில பேர் 7ல் தான் செய்யணும், பிற செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்களே அப்படின்னு கேள்விங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 7ன்னு வந்துருச்சுல, 7ன்னா சிறந்ததுங்கிற அடிப்படையில் தான். பேர் வைக்கிறதுக்கு தான் 7 வந்துச்சு, ஆனால் பிறந்த அன்னைக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சிருக்கிறாங்களே. சரி, இப்போ 7 அன்னைக்கு வந்துருச்சு, அதனால அக்கைக்கு அந்த அன்னைக்கு தான் கொடுக்கணும், வேற அன்னைக்கு கொடுக்கூடாங்கிறாங்கல்ல. 7 அன்னைக்கு பேர் வைங்கன்னு வந்துருச்சுல, ஒரு ஆள் 7 அன்னைக்கு பேர் வைக்கலை, அதனால 7 அன்னைக்கு பேர் வைக்கல, இனிமேல் பேரை வைக்கக்கூடாது, அப்போ அவர் பேர் இல்லாத ஆளாக இருந்துக்கிட்டே இருப்பாரா? அதனால 7 அன்னைக்கு செய்யணுங்கிறது சிறந்ததுங்கிற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த 7க்கு முன்னாலும் கூட நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், 7க்கு பிறகு கூட செஞ்சு கொள்ளலாம். 7 முடிஞ்சிட்டா 14 தான் அப்படிங்கிறது கூட கிடையாது. நீங்கள் 9 10 கேட்டீங்க, அப்போ செஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் கூட இந்த 9 10ங்கிறதை விட எது சிறந்ததுன்னு கேட்டால் 14 தான் சிறந்தது. ஏன் ஹதீஸ்ல 14 வந்துருச்சுல. சரி, ஒரு ஆள் 14க்கு முடியலை, 16 17 கூட செய்யலாம், தடை இல்லை. ஆனால் எது சிறந்தது? 21. ஏன் 21 ஹதீஸில் வந்துருச்சு. இப்போ ஹதீஸில் வந்த நாட்களில் செய்வது சிறந்தது. அப்படி முடியாவிட்டால் எந்த நாட்களிலும் செய்து கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு 10 வயசாக போச்சு, இது வரைக்கும் அக்கைக்கா கொடுக்காம தான் இருக்கிறான்னு சொன்னால் அந்த 10 வயசு ஆன அந்த பையனுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். அதனால கொடுக்க வேண்டியது எப்போ முடியுமோ அப்படி கொடுத்து கொள்ள வேண்டியது தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். அன்பார்ந்த நேயர்களே, பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள். ஹஜ்ரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைராக. எவற்றையெல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.